ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் டொர்னாடோ கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம கிராணி 3ல் எஸ்கேப் பண்ண போகிறோம். வந்து கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். போன தாட்டி நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிட்டு இன்றைக்கி கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். உள்ளே போயிடலாமாங்க? ஸ்டார்ட் பண்ணிடலாம். வா 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 வேமா வா, ஆஃப் ஆயிடாது. போன வீடியோவில் தான் நம்ம டே 1லேயே முடிக்கணும்னு சொல்லிட்டு டே 3 வரைக்கும் ஆயிடுச்சு. நம்ம சில தப்பு பண்ணிட்டு மேலேருந்து கீழே வந்து நிறையா பண்ணியிருப்போம். பட் இதில் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கேம் பிளே நமக்கு ஆல்ரெடி தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம். போன கேம் பிளேயில் தான் ஒன்றுமே தெரியாமலான்றதுனால டே 3 வரைக்கும் போயிடுச்சு. இந்த வாட்டி என்ன ஆக போகிறோன்னு தெரியலை. நான் இந்த தாட்டி டே 1 முடிக்கணும்னு ஒரு லட்சியத்தோடு இருக்குங்க. தொண்டை வேறு சரியில்லைங்க. ஐயோ, எவனும் வந்துட்டா போல, சவுண்ட் கேட்குது. இதெல்லாம் பலி அடிக்குது. ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் மோஸ்ட்டாக வெப்பன் கீ வச்சுருப்பானுங்க இவங்க. என்னன்னு இன்னும் வெப்பன் கீ வச்சுருப்பாங்க. இல்லாட்டி அந்த பிளாங்க் மாதிரி இருக்கும்ல, ஒன்று கூட நம்ம மேலே போட்டு ஏறணும்ல, அந்த பிளாங்க் வச்சுருப்பாங்க. ரொம்ப கஞ்ச பேசிட்டு இருக்கேன். என்ன யாரும் காணோம் வேறு. ஹலோ கிராணி, இருக்கீங்களா? கட்டை இதுக்கிட்டு வரப்போகுது. உருட்டு கட்டை என்ன, நீங்கள் சர்ப்ரைஸ்னு வர போகிறாங்க. என்னாச்சு? திருட்டு கிளவி சரியான ஆளுதாங்க. உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு வந்துருச்சு. அப்படியே ஒரு செகண்டில் செத்து போயிருப்பாங்க. அப்படி போயாச்சு. பார்க்குற எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஆமாங்க, கிறிஸ்மஸ் வேறு வந்துருச்சு. நாளைக்கு தாங்க கிறிஸ்மஸ். ஆமாங்க, நாளைக்கு தாங்க கிறிஸ்மஸ்ஸு. நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, இன்னைக்கு கிழவிக்கு தீபாவளி. என்னங்க எந்த ட்ராலி எதுவுமே இல்லை. எனக்கு எஸ்கேப் பண்ண மாதிரி தான் போல். ஜனவரி 1 வரைக்கும் லீவ் இருக்குது எங்களுக்கு. ஸோ வீடியோ வந்து மேபி டெய்லியும் கூட வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான் இருக்குங்க. எங்கள் ட்ரெயின் கீ வச்சு நாங்கள் என்ன செய்கிறது? போடுறோம். இந்த ட்ரெயின் கீ வச்சு ஒரு ஆணி கூட போட முடியாது. இந்த தடவை நாங்கள் சீக்கிரமாக கேம் பிளே முடிக்கிறதா இருக்கோம். ஏன்னா போன தடவை ½ அன் ஹவர் கிட்ட வீடியோ வந்துருச்சு. மோஸ்ட்டாக வியூஸே போகலை. வியூஸு ஏதோ கொஞ்சம் போனாலும் லைக்ஸு சப்ஸ்கிரைப் கூட அவ்வளோவா விலைகளைன்னு வச்சுக்கோங்க. அதனால் எங்கள் நாங்கள் பாவம் இல்லைங்களா? லீவில் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்காக வீடியோ போட்டுருக்கோமே. கோகனட் என்ஜாய் பண்ணுறதை விட்டு உங்களுக்காக வீடியோ போட்டுருக்கோம். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் தானே போட்டு விடுங்க, காசா பணமாக. காயின் தான் செத்துறேன், அவ்வளோதான் செத்துறாங்க. காயின் எதுக்கடா எனக்கு தேவை? இப்போ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து மோஸ்ட்டாக நாங்கள் இது கேட் எஸ்கேப், கேட் எஸ்கேப்போட பொருள் தான் தந்தாங்க. ட்ரெயினே தரல. ஆனால் நாங்கள் ஒரு முடிவோட ட்ரெயின் எஸ்கேப் முடிக்கணும்னு சொல்லிட்டு ½ அன் ஹவர் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நாங்கள் முடிச்சிருக்கோம். நாங்கள் நிறையா சீன்ஸ் கட் பண்ணோம், ஆனாலும் எங்களுக்கு ½ அன் ஹவர் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு. ஐசியூவில் படுக்கிற கிளவிய வந்துட்டியாங்க. ஐசியூ இவன் கையில் கண்ணு வச்சுருக்கிறதுனால தாங்க கொஞ்சம் தேடுறது. இல்லைனா சும்மா வெத்து வெயிட்டு நம்ம பாட்டுக்கு டப்புன்னு போட்டு போயிடலாங்க. வெப்பன்கி மட்டும் கிடைக்கட்டும்டா. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கபோர்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேகமாக வேலையை பாடுறா. போன வீடியோ மாதிரி ½ அன் ஹவர்லாம் போச்சுன்னா நான்லாம் நிறைய க்ராப் பண்ணிடுவேன். சரி, கொஞ்சம் வேகமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வெப்பன் கீ இருக்கும். கேம் பிளேவோட நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா அது ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நிறையா சப்போர்ட் பண்ணணும். எவ்வளோ லைக் டார்கெட் என்ன வைக்கலாம்? அடுத்த வீடியோ ஒரு 100 லைக்ஸ் வேணாம்,
நம்ம இப்போ தான் பூசை வெயிட்டு நம்ம வெப்பன் கீ போடு மர்கியாசால பேமா போட தக்காளி கிராணி அப்படியே வெளியே போயிருக்கு கிராணி கொஞ்ச நேரம் பொறுமையாக போடு கிராணி வெளியே போயிடுச்சு கிராண்ட் பாவு இப்போ வெளியே தான் இருப்பான் மேக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னு எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் 100 லைக்ஸ் தான் நாங்கள் கொடுத்தோம். பட் வியூஸே அவ்வளோவா போகலை. செகண்ட் வீடியோவில் 200 தரோம். ஆமாம் 200 ஷேர் மட்டுமாச்சும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ண வேணாம். என்ஜாய் பண்ணனா மேலே ஒரு காக்கா இருக்கும்ல அது ரத்தம் கைக்கு சாகுங்க. காப்பி போட்டுற போகிறாப்போட வாங்க வாங்க. கிராணி உன் பியானோ வாசிக்கிறேன் உனக்கு காது கேட்கல? வேமாவா பியானோவை எடுத்து வாசிச்சா நான் தான் இளையராசா. ஏய் நீ தேடி போய் யாரா டைம் போகுதுடா இதெல்லாம் கிராப் பண்ணிடுவேன் அப்படா. அந்த சொட்டை கிளவி வணக்கம் மாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பட் இனிமேல் நல்லா இருக்க மாட்டீங்க. ஃபார் 2.5 minutes. இல்லை இவ்வளோ தான் போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போன இருக்கு. என்ன வந்துச்சா இங்கே யாராச்சும் இருப்பானுங்க? இல்லை இன்னும் அந்த கதவே திறக்கல. இல்லை இப்போல்லாம் கிராணி நமக்கு அப்பா மேட்ரு சால்ட்டு வாட்டர் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேகமாக தான் எல்லா வேலையும் பார்க்குவியா? கண்ட்ரோல் கஷ்டமாக இருக்கு. ஷெட்டுக்கு முக்கியம்தான். ஏய் கிளவே போய் ஓய் அறிவாளி டாடி. இது ஸ்லிங் ஷாட் எடுத்து மேலே போய் குதிச்சிரு. ஆனால் இதை மட்டுமே எடுத்துரு. கிளவே வந்துட்டு அவங்க டக்குன்னு இங்கேருந்து தூக்கி போட்டுரு. கரெக்டாக தூக்கி போடுப்பா. அந்த காக்கா என்ன வச்சுருக்க? காக்கா ஜென்ரேட்டர் கேபிள் எல்லாமே இப்போ மேக்ஸிமம் இப்போ நமக்கு கிடச்சிச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ பொருள் தேவை? 2 தான் கிடச்சிருக்குங்கிறேன். கரெக்டாக போய் விழுந்துச்சுங்க. இப்போ நம்ம போய் இப்போ என்ன செய்யணும்? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். அங்கே ஏதோ ஒன்று இருக்குது நான் பார்த்தேன். இப்போ உட்டுடாடி இந்த உட்டா யூஸ் பண்ணால் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு கிளவி வெளியே ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கிறா. கிளவி ஒன்று கீழே வேறுங்கள எடுக்கான வேறு ஒரு கல்லும் இல்லை. வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆமாம் நான் ஒரு கல்லை அது ஏறுறதே ஒரு பெரிய பாடம். சீக்கிரம்டா. நீ அப்படின்தானடா நடக்கிறியா? நானாடா நடக்கிறேன். போடா கிளவி என்னோட குதிக்கணுமா? ஒன்றுமே கேட்காது இப்பெல்லாம் பேசினா. எங்கள் இது சிலண்ட்ரி நான் வர டே குதிச்சுட்டு போய் அப்படி அந்த கிளம்புல எங்கடா நொண்டி அவ்வளோதான் செத்துரு. அந்த காக்கா தாங்க நெக்ஸ்ட்டு காக்கா 65 இருக்குடாக்கா. நெக்ஸ்ட்டு காக்கா 65 எங்கே போனேன்? காக்கா மேலே போகணுமா? தெரியவே தெரியாதா? நான் இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா கிராணி வந்துடும் ஒரு பயங்க. நான் வந்துருச்சுல இதுக்கு தான் இந்த பயம். நல்லா இருக்க மாட்டேன். இங்கே கிளிச்சு பக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. நான் இப்போ என்ன செய்ய? இவன் ஷோல்டரில் சுடுறேன்ட்டு எங்கிட்ட சுட்டுட்டு பக்குங்கிறான். நீங்களே வேணால் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இது 2மே இருக்குடா. உள்ளதா இருக்கா? இப்போ வா கிராணி இப்போ நல்லா இருக்கியா? சிக்க மாட்டேன். ஒரு ஆமோ டக்குன்னு மேலே போய் நேரம் கேட்க வந்துருக்கான். நீ இப்படி சுட்டுட்டு இருக்கிறதுலே டைம் முடிஞ்சிடும். பயமாக இருக்குல்ல. இதுக்கும் நீ ஈஸியில் தான் வச்சுருக்க யூடியூபராப்பா. ஈஸியில் வச்சாலும் இப்போ தானே போகலாரு. ஐயம் சின்ன பையன் சார். போய் காக்கா ரோஸ்ட் காக்கா 65 பண்ண போகிறோம்.
ஒரு வாட்டி நான் பாசமாக கேட்கும் தந்துரு. கொட்டிக்கிறேன். இங்கே பாருங்க, என் கண்ணை பாருங்க. இங்கே போடு கண்ணு. ஓ ஓ இங்கே இருக்கட்டும். அப்படி இங்கே இருக்கட்டும் கண்ணு. இனி அந்த கிழமை வெற்றி போயிட்டு தான். இங்கேருந்து குதிச்சிடாதப்பா, நீ பண்ணாலும் ஒன்றுவேன். கிளம்பு கிளம்பு, டக்குன்னு கீழே போ. இல்லை இப்போ கன் எடுத்துகிட்டு போட்டால் இல்லை அப்படியே இருக்கட்டும். இருக்கட்டும். இப்போ ஸ்லிங் ஷாட் இங்கேருந்து குதிக்க வேண்டியது தானே. ஸ்லிங் ஷாட் கீழே தானே கிடக்கும். அப்படியே கீழே போய் ஸ்லிங் ஷாட் எடுத்துப்போம். மை குட்னஸ். அப்பா எதுக்கு இவ்வளோ தூரம் சுற்றிட்டு இருக்க? முன்னாடி போயிருக்கலாம்ல. ஸ்லிங் ஷாட் எடுக்கலாம். ஸ்லிங் ஷாட் எடுத்துட்டு அப்புறம் அந்த இது ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்ல. இப்போ நம்மகிட்ட இது அப்படியே எடுத்துட்டு அப்படியே போட்டு பிளாங்க் இருக்குங்க. ஜென்ரேட்டர் கேபிள் போடுறா. அதுக்குள்ள என்ன வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தூக்கி எல்லாத்தையும் கீழே போட்டு கிரானை கொடுத்துரு. நைஸ். கல் வச்சிருக்கல அதுக்குலாம் கிரானி இப்போ கன்ஃபார்மாக வரும். எந்திரிச்சுக்குமா என்ன? கன்ஃபார்மாக எந்திரிச்சிருக்கு. ஒன்றுமா அதுக்குள்ளே 2.5 minutes இருக்குமா? மேபி, யார் தெரியும். கிளம்பி கையில் மட்டும் கண்டு போய் இருக்கக்கூடாது. அது இங்கே ஒரு கல் இருக்குது, அதை போய் எடுப்போம். நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்காதரான்னு சொல்லிட்டு காரணம் இருக்கும். ரொம்ப நேரம் நாங்கள் ½ வீடியோ பண்ணுறதுக்கு 3 GB எடுத்து எங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. எங்கள்கிட்ட மோடம்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் நார்மலாக செல்ஃபோனில் இருந்து தான் அப்லோட் பண்ணோம். சிம் வச்சு தான் அப்லோட் பண்ணோம். அதனால தான் நான் அழுதுகிட்ருக்கேன். ப்ளீஸ் ரெடி ப்ளீஸ். அதனால் நாங்கள் பிடிச்ச பிறகு சிலதை நான் க்ராப் பண்ணிடுவோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லேருந்து கேலரிக்கு அனுப்புறதுக்கு நெட்டு தேவைப்படுது. அதுலேருந்து யூடியூப்க்கு அப்லோட் பண்ணுறதுக்கும் நெட்டு தேவைப்படுது. இந்த வேலையெல்லாம் நல்லா பாரு. இங்கே பாரு. ஓகேங்க, இப்போ கிளம்பி சுற்றுட்டான். நெக்ஸ்ட்டு கிளம்பி சுற்றா கண்டிப்பாக கிளம்பி வருவாள். எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒருத்தவங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறது. அது உனக்கில்ல, எனக்கு. அதெல்லாம் இல்லை. வந்துச்சுங்க. கிரானி 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹெலிகாப்டர் போகிற இடத்துல அன்லிமிட்டட் புல்லட் எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டு தான். ஆனால் எனக்கு ரொம்ப கிரானி 3 வேகமாக இருக்குது. இதே எடுத்துகிட்டு போ. இப்போ அப்படியே இப்போ மேலே ஓடுற ஸ்பீடு. எக்ஸ்கலேட்டர்னால் இதுடா, ஸ்லோவாக போகுண்டா. இப்படி இதுலேயே போயிடலாம். யா இப்போ அப்படி பண்ண வேமா சிலிண்டர் நம்ம போட்டு தரலாம். அவ்வளோவே நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நிறையா பேர் நிறையா கதை சொல்கிறாங்க கிரானிங்கிறது. பிரிட்ஜ் கிராங்க். என்ன சொல்ல வந்திருந்தேன்? நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. கிரானிங்கிறது ரியல் லைஃப் ஸ்டோரி அந்த மாதிரிலாம். எங்களுக்கு அதில் மோஸ்ட்டாக இருக்கும் நம்பிக்கை இல்லை. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா அந்த கலைஞர் ரூமுக்கு போய் பார்க்க போகிறோம். எதுக்கு? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதானு. அங்கே எதுக்கு இருக்குதாங்க? அங்கே எதுவுமே இருக்காது எனக்கு. நான் அன்றைக்கெலாம் பார்த்து ஒரு நாள் வந்து ஸ்பார்க்கில் கம்மி ஒட்டிலுக்குள்ளே கிடந்துச்சு. எதுச்சு? ஃபியூஸ் இருந்துச்சு. இதில் ஃபியூஸ் ஸ்பார்க்கில் ரெண்டுமே கிடையாது. ஃபியூஸ் இருக்குது. ஃபியூஸ் எதுக்கு போடுவாங்க? அங்கே நம்ம இந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் வேணும். கேஸ் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வேணும். அதான்டா, எதில் போய் போடுவேன்? அந்த கேமரா பார்க்குற மாதிரி இருக்குமே அதுவா? அதான் ஃபியூஸ். இங்கே இருக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேலே போய் பார்த்தேன், எதுவும் இல்லை. அதனால் அப்படியே கீழே போய் அதை போய் சுற்றி விட போகிறேன். இப்போ ஓடிடுற கைப்பில் அப்பாடி போயிட்டுடா. தயவு செஞ்சு நீ யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒளியாது.
நான் எடிட் பண்ணுறதுக்குள்ள சீனை தேடி ரொம்ப நேரம் போகும். விட்டாச்சே. அவ்வளோதான் கிளம்புடா. அப்படியே போயிட்டு சரி இப்போ கிராணியை கூப்பிடுமா வேணாமா? இப்போ மேபி ஃபியூஸ் வந்து அந்த பேட்லாக் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா மேலே அந்த 2 ஜாடி அடிக்கணும். சரி நம்ம வேணா கீழே ஒரு இடத்துல ட்ரெயின் இருக்கும்ல, அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போமா? அங்கே இருந்தானடா முதல்ல வந்தோம், எதுவுமே இல்லைன்னு கூட சொன்னேன். இல்லை அந்த கிளாஸை உடச்சிட்டு அப்புறம் உள்ள க்ரோபார்லாம் எடுப்போம்ல, அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. யாரும் குறுக்க வந்துடாதீங்க, ஒரு கல் தான் இருக்குது. அது இந்த கிளாஸுக்கு இல்லை, ஒரு பயனும் இல்லை. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே போய் இந்த கிளாஸ் உடைக்கிறோம், க்ரோபார் எடுக்கிறோம், இங்கே இருக்க பெட்டியெல்லாம் செக் பண்ணுறோம். பெட்டியை செக் பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதான்னு யாருக்குமே வெயிட் பண்ணு. நமக்கு இப்போ 2 பொருள் தானே வேணும். என்ன? ஓ ஒரே பொருள் தான். ஈஸி தான் வேணும். ஆமாம் முடிஞ்சிடப்போ ஈஸி. சேஃப்டி இருக்குது, க்ரௌபராக இப்போ அவங்க வந்துடுவானுங்க சவுண்டு கேட்டு. வெயிட் பண்ணு. சேஃப்டி அந்த கதவுக்கு பின்னாடி போயிடுச்சு. சரி அப்புறமா போய் எடுத்துக்கோ. இல்லை இங்கேயே இருப்போம், கன்ஃபார்ம் வருவாங்க. அப்போ இந்த இடத்த நான் எடிட் பண்ணிடுறேன். ஓகே எடிட் பண்ணிடு. கிளாஸை உடச்சி அதுக்குள்ளே அந்த சேஃப் கிடைக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிடு. ஓ மை காட், பார்த்துச்சுன்னா ரொம்ப நேரம் நிற்கும்டா. வேண்டாம் நீ அது சீக்கிரம் போயிருண்டா தானே உனக்கு. இப்போயுமா இருக்குடா, டெடி வேணாம்டா இப்போதைக்கு. அதுவும் கரெக்டு தான். நமக்கு வழியே இல்லை, அதுக்கப்புறம் நம்ம டெடி எடுப்போம். இப்போ என்ன சிலிண்டரில் போகிறோம், அங்கே இருக்க ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். லெஃப்டில் தானே போக முடியும். மை காட், மேலே ஏறிடுவோம். மேலே ஏறி அப்புறம் அந்த ரூம்குள்ளே குதிச்சிடுவோம். லைஃப் டைம் டார்கெட்டு. அம்மா இப்போ இந்த ரூம்குள்ளே இப்போ எப்படி குதிக்கணும்? நின்றுக்கிட்டு குதிக்கணுமா இல்லை உட்காந்துக்கிட்டு? தெரியல, உட்காந்துட்டே குதி. சரி நின்றுட்டு குதிப்பா. லே அப்பா அடி சுபா, வேறு வேலையே எனக்கு ஒரு இது வேணாண்டா. கன்னர் போடா, கண்ணு கிடாது. அந்த மேலே கூரையில் கிடக்கு. இப்போ எடுக்கும். இந்த ஃபுல்லுன்னு எடு, இறங்கி. பார்த்தாச்சு. கன்று எடுக்கிறோம், அந்த ஜாடிலாம் ஷூட் பண்ணுறான். இல்லை போய் சேஃப் திறந்து பார்ப்போம். ஓகே எல்லாமே பண்ணி சேஃப் இருந்துச்சு. அப்போ அடி கிரேணி மேலே போயிடுச்சு. போய் நம்ம எங்கன்னு தெரியலையே, போயிட்டு பாம்பா. எப்பா சரியான ஆளுங்க சிலிண்டரிலாம் அரப்பையாக சுற்றிட்டு இருக்கு. கிராணி கிராண்டா கூட பரவாயில்ல, ஆமாம் ஒரு உருவத்தோடு சுற்றிருக்காங்க. சிலிண்டரிலாம் சொல்ல முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. வரதே அவாய்ட் கூட பண்ண முடியாது. ஏன்டா வர சேஃப் இருக்கு இங்கே தான் இருந்துச்சா? ஓகே அப்படியே இப்போ போய் சேஃப் கரெக்டாக செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டில் இருக்கோம், செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும், அப்படி தானே? செகண்ட் ஃப்ளோரு இது ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே? இப்போ செகண்ட் ஃப்ளோர் மேலே தானே போச்சு இப்போ கிராணி. ஆமாம்ல யாத்தே, அங்கே தாங்க போகுது கிராணி. சரி நம்ம போய் கண் எடுத்துகிட்டு வரோமா? கிளம்பு கிளம்பு. இப்போ தான் இங்கே கிராண்ட் பார் இருந்தானே என்ன பண்ணுவேன்? இல்லை இல்லை நீ வேணாம், இந்த கேப்பில் போக முடியாது, சொல்லிக்கிட்டே இருக்கேன். விடு விடுங்களா, தூக்கி போட்டாச்சு. சரி இப்போ கண்ணு தானே எடுக்க போகிறேன். ஆமாம் புல்லட்டு லோட் பண்ணு. சரி லோட் பண்ணி இருறாரு, இங்கேயே சேஃப்டி விழுந்துரும்டா. காக்கா கூட்டு கீழே போட்டு வந்துட்டு இருக்கலாம். ஐயோ இது எதுக்குடா ட்ராப் பண்ண? கீழே போய் நம்ம எடுத்துக்குவோம். ஃப்ளாட்டு புல்லட்டெல்லாம் அதுக்குள்ளே இல்லை.
இப்போ வந்து இந்த அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், ட்ராயர் மாதிரி இருக்கும். ஒரு புல்லட்டை வச்சுருக்கானுங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒரு வீட்டில் இருக்காங்க புல்லட்டு சதறி கிடக்கணும். சைக்கோஸ் போட்டு தள்ளிடு. ஹெட்ஷாட். கிளவி பொக்கவாயி கிளவி. ரெண்டையும் லோட் பண்ணு. மேலே போய் ஜாலியை சுடு. இல்லை கிராண்ட்பா எங்கே போனா? ஒரு வேளை தூங்க போயிருப்பானோ? வாங்க வா. 100 ஆயிடுச்சு. செத்துட்டான்ல. நீ ஜாடி எடுக்க போடா. பொறா இப்போ எங்கே போகிற? சேஃப் எடுக்கு. சேஃப் மேலே தாண்டா போட்ட. ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுறேன்? இப்போவே எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தெரில. இப்போ போய் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சு லோட் பண்ணுறான் ஒரு புல்லட்டு. புல்லட் ப்ளீஸ். இங்கேருந்து ஒரு ஜாடி. டேய் மேலே என்ன போகிற? சேஃப் போய் திறந்து பார்ப்போம்டா. முதல்ல ஜாடி பக்கத்தில் தானே இருக்குது, போயிட்டு வந்துடும். நீ மேலே போய் மறுபடியும் கண்ணு எடுத்துகிட்டு வர வரணும். அதுக்கு இங்கேனா இங்கே போட்டுறதா? அங்கே போடக்கூடாதா? இன்னைக்கு கண்ணை எடுத்துகிட்டு வேற வரணும்டா மறுபடியும். முதல்ல இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா அப்புறம் நீ எடுத்துட்டு அவ்வளோவே. இதுக்கு மேலே நான் ஃபஸ்ட்டு டேயில் முடிக்கணும். அப்படியே போய் இதை திறந்தோம்னா அப்படியே ஃபியூஸ் இருக்கும். Yes, we going to escape in the first day. அவ்வளோதான். இப்போ ஃபியூஸ் போட்டு மறந்து குதிக்கிறோம், கிளம்புறோம். அங்கே ஆல்ரெடி சொன்னது தான். இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் மட்டும் போதும். அதோட ஷேர் மட்டும் ரொம்பவே முக்கியம். போகும்போது ஒரு வாரம் 2 பேரை சுட்டிட்டு போயிடுவோமா? அதுதான் நான் பார்க்குறேன். பட் வந்திருப்பானுங்களா என்ன? வந்திருப்பாங்க. இது இன்னும் வரைக்கும் கேர்ஃபுல்லாக போட. இதில் போய் சுற்றிட்டோம்னா அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் டே இப்போ ஒத்துக்கிறீங்களா? வி ஆர் ப்ளூ ப்ளூஸ். கேட் கிட்ட போய் நின்றுக்கு. இது ஓப்பன் ஆயிரும்ல இப்போ? ஆயிரம் இருக்குது. கடைசி வரைக்கும் 70 நான் போட்டு தரல. ஒரு மன வருத்தம். என்ன சவுண்டு வர மாட்டேங்க. பேசாமல் கிளம்பிடுவோமா? தேடி போய் சுட்டுட்டு வரதுக்குள்ளே நம்மளை போட்டுருவானுங்க. ஃபஸ்ட் டே மிஷன் போயிடும். இல்லை கன்னோட வெளியே போகணும். ஆமாம், கன்னோட வெளியே போவோம். இல்லாட்டி அவங்க பார்க்குறப்ப அப்படியே வெளியே போயிடுவோமா? சரி போவோம். சரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நாங்கள் சொன்னது தான் ஒரு 200 லைக்ஸு. ப்ளீஸ் ஷேர் மட்டும் நல்லா கிடையாது. டாடா பாய். இதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வரோம். சூப்பர். ஓகே, எல்லோரும் சொல்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.